தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் வஞ்சித்த தாவேக அரசை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாவிட்டால் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராடுவோம் என்று விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமாரை கண்டித்தும் அவரது உருவ பொம்மையை எரித்து விவசாயிகள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். குறுவை சாகுபடி பொய்த்து போனதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு தலா ரூபாய் 25,000 நிவாரணம் வழங்க வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாவிட்டால் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று விவசாயிகள் எச்சரித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தஞ்சாவூர் செய்தியாளர் இளங்கோவிடம் கேட்கலாம். வணக்கம் இளங்கோ, விவரம் என்ன? வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டம் பூதலூரில் இன்னைக்கு விவசாயிகள் ஏராளமான விவசாயிகள் ஒன்று திறந்து மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மிக முக்கியமாக 2 விதமான பிரச்சனைகளை முன்னெடுத்திருக்காங்க. முக்கியமாக நமது தாவேக அரசு குறிப்பா பயிர்க்கடன் தள்ளுபடியில மிக மோசமான ஒரு விவசாயிகளை வஞ்சிக்கிற வகையில தொடர்ந்து செய்து அந்த தேர்தல் அறிக்கையில முழுமையான கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்துவிட்டு தற்பொழுது மிக குறைந்த தள்ளுபடி செய்வதை மிக கடுமையாக கண்டிக்கிறாங்க விவசாயிகள். அதே போல முழுமையாக கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க விவசாயிகள். அதே நேரத்துல மேகதாதுவில் அணை கட்டும் பிரச்சனைகளை கர்நாடக அரசு தொடர்ந்து பிடிவாதம் பிடிப்பதும் அதை தடுத்து முயற்சிகளில் தமிழ்நாடு அரசு இறங்காமல் இருப்பதற்கும் இந்த பெரியாளர்களுக்கு தெரிவித்துதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரின் உருவ பொம்மையை அவர்கள் அப்போது விவசாயிகள் தெரிவித்து மிக சரியான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. போலீசார் அங்கிருந்து தடுத்து தண்ணீரை ஊற்றி அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அவர்கள் அங்கு அப்புறப்படுத்த முயற்சியில் ஈடுபட்டாங்க. இதனால பெரிய அளவிலான பரபரப்பு அந்த பகுதியில் ஏற்பட்டது. முக்கியமாக விவசாயம் சொல்வதெல்லாம் தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி செய்யாமல் அலைக்கழிப்பதும் மாநிலம் முழுவதும் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் அது குறித்து எந்த விதமான அக்கறை எடுக்காமல் அவர்கள் அலட்சியம் இருப்பதை கண்டித்து போராட்டம் செய்து சொல்றாங்க. இந்த உடனடியாக தீர்வு என்று சொன்னால் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒட்டுமொத்த விவசாயிகளை ஒன்று திரட்டு சண்டைக்கு சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை தெரிவித்திருக்காங்க. பொதுவா தாவேக அரசு பொதுவாக தேர்தல் அறிக்கையில விஜய் முதலமைச்சர் விஜய் ஒரு தேர்தல் அறிக்கையில அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அது கூட பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை சாகுபடி என்பது பொய்த்து போயிட்டு சம்பா சாகுபடியும் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. கடுமையான வாய்ப்பு காரணமாக சாகுபடி செய்ய முடியாமல் விவசாயிகள் கடும் துயரத்தை உள்ளாயிருக்கிற நேரத்துல சாகுபடி இருந்த விவசாயத்துக்கு ஏக்கர் ஒன்றுக்கு இழப்பீடாக ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையில் முன்னே சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த போட்டியில் ஈடுபட்ட ஒரு விவசாயிகள் அவங்க கோரிக்கை செவிசாற்றவில்லை என்றால் தொடர்ந்து இது போன்ற பிரச்சாரத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக. அதே போல மேகதாது அணை கட்ட முயற்சி செய்தால் கட்டப்பட்டு விட்டால் டெல்டா விவசாயம் அவங்க புதுவாக மாறிவிடும். தண்ணீர் இல்லாமல் புதிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இப்பொழுது தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து இந்த மேகதாது அணை கட்டம் பிரச்சனையை தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும். விவசாயிகளை அவர்கள் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை தூக்க வேண்டும் என்று தொடர்ந்து விவசாயம் சொல்றாங்க. எல்லாம் செய்தாக்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை தொடர்ந்து செய்வோம் என்று தெரிவித்திருக்காங்க. விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கும் தாவேக அரசை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்காக நன்றி இளங்கோவன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.